மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்மையின்மை. நீங்கள் யாரோடு என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப்பினூடாக 009477773562 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பவர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் கடைசியாக இந்த ஆண்மையின்மை, ஆண்குறி விரைப்படைய முடியாத எரெக்டல் டிஸ்பங்க்ஷனுக்குரிய காரணங்களிலே முக்கியமாக பாவிக்கின்ற மருந்துகளை பற்றி பார்த்தோம். அதிலும் கடைசியாக நாங்கள் இந்த ஆல்கஹாலை பற்றி பார்த்தோம். இதை பற்றி கொஞ்சம் விவரமாக நான் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது இந்த ஆல்கஹால், அதாவது மதுபானம், ஒரு அளவு அது பாலியல் உணர்ச்சிகளையும் பாலியல் வேட்கைகளையும் தூண்டுவதாக இருக்கின்றது. ஒரு லெவலுக்கு, ஒரு அளவுக்கு மேலே அது போனால் அது பாலியல் வேட்கையை தூண்டாமலும் அதே நேரத்திலே ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையும் அது ஏற்படுத்தும். இது எந்த அளவுக்கு என்று சொல்லி இதுவரை எங்களுக்கு ஒரு கிளியர் கட் மார்ஜின், அதாவது இவ்வளவு, அதாவது 1 கிராம் மதுபானம் அல்லது 2 கிராம் மதுபானம் அல்லது அந்த மதுபானத்தில் இருக்கின்ற அந்த எத்தனால் ஆல்கஹாலினுடைய பெர்சன்டேஜ் அளவு, அது இவ்வளவு அளவாக இருந்தால் இவ்வளவு இருந்தால் தான் இந்த பிரச்சனை வரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு குறியீடுகளோ அளவீடுகளோ எங்களிடம் கிடைக்கவில்லை, எங்களிடம் இல்லை. என்றாலும் கூட ஒரு அளவுக்கு மேல் மிஞ்சி போனால் அதன் பிற்பாடு அது பாலியல் தொழிற்பாட்டையும், பாலியல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம், பாலியல் செயற்பாட்டையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே நான் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த பெண்களை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், எங்களை நாட்டிலே கூட இப்போது, வெளிநாடுகளிலே அது ஒரு சாதாரணமான விடயம், எங்களை நாட்டிலே கூட இப்போது பல பெண்கள் இந்த மதுபானத்தை பாவிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் நாங்கள் விவரங்களை அறிகின்ற போது, இது யார் உங்களுக்கு இந்த மதுபானம் குடிப்பதை பழகித்தந்தன்னு கேட்டால் உடனடியாகவே அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கணவன் தான், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான், என்னுடைய ஆண் துணை தான் எனக்கு இந்த மதுபானத்தை குடிக்க பழகி தந்தார்கள் சொல்வார்கள். அதே நேரத்திலே நீங்கள் யோசிக்கலாம், ஏன் கணவர் தன்னுடைய மனைவிக்கோ, தன்னுடைய ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணைக்கோ, கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஏன் இதை அவர் பழக்கி கொடுக்கிறார் என்று சொன்னால், அது முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டும் என்னவென்றால், அதாவது இந்த நான் முதலிலே சொன்னது போல ஒரு லெவல், ஒரு அளவு நாங்கள் இந்த ஆல்கஹாலை, மதுபானத்தை எடுக்கின்ற போது அது ஒரு செக்ஷுவல் ஸ்டிமுலண்டா, அதாவது பாலியல் நடவடிக்கையை தூண்டுகின்ற ஒரு மருந்தாக அது செயற்படுகிறது. எனவே இதன் அடிப்படையிலே தான் ஆண்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பெண் துணைக்கு இப்படி ஒரு மதுபானத்தை அவர்கள் கொடுக்கின்ற போது தன்னுடன் இந்த பெண் துணை நல்லாக ஒத்துழைப்பார். அதன் காரணமாக எனக்கு நல்லாக செக்ஷுவல் என்னுடைய இன்ட்ரெஸ்டை என்னாலே தீர்க்கக்கூடியதாக இருக்கும், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், நான் கேட்பது எல்லாம் அவர் செய்வார் என்று யோசிச்சு கொண்டுதான் இந்த கணவர் மேல ஆண் துணைகள் தங்களுடைய பெண்களுக்கு இந்த மதுபானத்தை பதக்க கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நாங்கள் சொல்லுவோம், இந்த பாலியல் தொழிலாளிகள், கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது குடும்ப பாலியல் தொழிலாளிகள், ஃபேமிலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ், இவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் சாதாரணமாகவே இந்த மதுவை குடிப்பவர்கள், மதுபானத்தை, ஆல்கஹாலை எடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் அவர் சொல்வார். ஒன்று, உடல் எடை, உடல் அசதியை குறைப்பதற்காக நாங்கள் அதை மதுபானத்தை எடுக்கிறோம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் நான் அவரிடம் நேரடியாக கூட கேட்டிருக்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளவு மதுபானம் குடிக்கிறீர்கள்? அண்மையிலே கூட ஒருவரை நான் சந்தித்தேன், ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவர் சொன்னார், தான் ஒவ்வொரு நாளும் 3 கேன் பியர், 3 டின் பியரும் காப்போத்தில் பிராண்டியும் அவர் எடுப்பதாக அவர் சொன்னார். அப்போ அவரிடமே ஏன் நீங்கள் இது எடுக்கிறீர்கள் என்றால், ஒன்று அவர் சொன்ன விடயம் என்ன, உடல் வெளி, உடல் அசதியை போக்குவது. இரண்டாவதாக, நான் செய்த விடயங்களை எல்லாம் மறந்து போட்டு, அதாவது அவருக்கே விளங்குகிற சின்னத்தை தான் பிழை செய்கிறோம் என்ற ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. அவற்றை எல்லாம் மறந்து போட்டு தான் வேறு ஒரு, அதாவது மறந்து போட்டு நாளைக்கு புதிய ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற அந்த நிலைமையை அவர்
எடுப்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு இதை எடுக்கின்றார். அதே நேரத்தில் முக்கியமாக அவருடைய அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஒரு நாளுக்கு 4-5 ஆண்களோட இருக்கின்ற போது தன்னுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை கூட்டுவதற்காக கூட அவர் இந்த மதுபானத்தை எடுப்பார் என்று அவர் சொன்னார். எனவே இந்த மதுபானத்திலே மிகவும் முக்கியமானது மதுபானம் கூடாது. அது எந்த ஒரு வைத்தியரை கேட்டாலும் அது கூடாது. அது உடலுக்கு உகந்ததை அல்ல, சரியான தீமையான விளைவுகளை அது ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்திலே சில பேர் இந்த செக்ஷுவல் ஸ்டிமுலண்டாக பாலியை தூண்டுவதற்காக மதுபானத்தை எடுக்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த லெவலையும் மீறி ஒரு கட்டத்துக்கு போன பிற்பாடு கூடுதலாக மது அறிந்திர பிற்பாடு எங்களுக்கு ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத அந்த பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. எனவே இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதாவது இல்லற வாழ்க்கையிலோ திருமணம் முடித்த பிற்பாடு பாலியல் உறவு என்பது மிகவும் முக்கியமானது. சில பேர் அதை இன்னும் தட்டி கழிப்பதை நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன். சில பேர் இந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டு சென்றாலும் கூட ஒரு 3-4 மாசத்துக்கு பிறகு கால் பண்ணி சொல்லுவார்கள், டாக்டர் நாங்கள் அந்த திருவிழாவுக்கு போனோம், இந்த திருவிழாவுக்கு போனோம் என்றபடியாலே அதை பற்றி யோசிக்கவில்லை, மீண்டும் பழைய வாழ்க்கையை மீண்டும் நாங்கள் வாழ்க்கை தொடங்க போகிறோம் என்று சொல்லி. எனவே முக்கியமாக இல்லற வாழ்க்கையிலே இந்த செக்ஸ் லைஃப் என்பது பாலியல் வாழ்க்கையிலே அல்லது திருமண வாழ்க்கையிலே பாலியல் உறவு என்பது மிகவும் முக்கியமானது. இந்த பாலியல் உறவுகள் பாதிக்கப்படுகின்ற போதுதான் பலதரப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகிற திருமணத்துக்கு வெளியான பாலியல் உறவுகள் எல்லாம் வந்து அந்த குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த காலப்பகுதியில் HIV எய்ட்ஸ் நோயினுடைய தாக்கம் மிகவும் வேகமாக அதிகரிக்கின்றது. உலகத்தில் இப்போது ஏறக்குறைய ஒரு 5 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் HIV நோயுடன் பேஷன்ஸ் லிவிங் வித் HIV என்று சொல்லுவோம். 5 மில்லியன் 50 லட்சம் மக்கள் இந்த HIV நோயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய உலகத்திலே 3-4 கோடி பேர் இது மட்டும் இந்த HIV நோயினால் இறந்திருக்கிறார்கள். எனவே இந்த திருமணத்துக்கு வெளியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வருகின்ற போது பலதரப்பட்ட பாலியல் நோய்கள் பரவி அதன் பிற்பாடு அந்த பாலியல் நோய்கள் உங்களுடைய மனைவிக்கு பெறக்கூடியதாக இருக்கும். மனைவிக்கு பரவிய பிற்பாடு அவர் மனைவி அந்த காலத்திலே அவர் தன்னை அறியாமல் அவர் கர்ப்பம் தாங்க வெளிக்கிட்டால் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு கூட இந்த நோய் பரவக்கூடிய தன்மை இருக்கிறது. எனவேதான் பாலியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் என்று சொல்லுவோம், மேரிட் லைஃப் என்று சொல்லுவோம், அதுலேயே செக்ஸ் என்பது மிக முக்கியமான பாகம் வகிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்தால் வெட்கப்பட வேண்டாம், அதான் மிக முக்கியமாக சொல்லுவோம். சில பேர் நான் இந்த ஊர்ல இந்த கதைக்கிறீர்கள், எந்த உங்களோட பேர் என்ன என்று சொன்னால் கூட ஊருடைய பெயரை சொல்ல கூட பயப்படுகிறார்கள். நான் விசாரித்து விடுவேன் என்று தெரியாது, ஊருடைய பெயரை சொல்லி இவரை பெயரை சொல்லி அப்படி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் நாங்கள் ஒரு வைத்தியமே செய்வது கிடையாது. எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக கொண்டு போக வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் தெரிவிப்பது என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது அதில் குறைபாடு இருக்குமாக இருந்தால் உங்களுடைய குடும்ப வைத்தியர் அல்லது ஃபேமிலி பிசிஷியனை கண்டு அவருடைய ஆலோசனைப்படி எல்லாம் எடுக்கலாம். இப்போதற்குரிய மருந்துகள் எல்லாம் தாராளமாக உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது, அவற்றை நீங்கள் பாதிக்க முடியும். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிக்டாக்லே பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே யூடியூப்லே பார்ப்பவர்கள் டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.